கர்த்தர் நல்லவராய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். இன்றைக்கும் இந்த நாளும் தேவனுடைய கிருபைகளும் அவருடைய அனுக்கிரகமும் அவருடைய ஆசீர்வாதமும் நம்மை தேடி வரும். தேவனே நம் மத்தியிலே வாசம் செய்கிறவராக இருக்கிறார். அதுதான் சகரியா 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கும் ஆண்டவருடைய வார்த்தை அதுதான். அவர் வந்து உங்கள் நடுவிலே வாசம் பண்ணுவார். சீயோன் குமாரத்தி ஆகிய நீங்களும் நானும் என்ன பண்ணணும்னா, கெம்பீரித்து பாடணும், தைரியமாய் பாடணும், சத்தத்தை உயர்த்தி பாடணும். பாடுகிற இடத்துல தேவன் வந்து வாசம் செய்கிறார். அவரை துதிக்கிற இடத்துல, அவரை ஆராதிக்கிற இடத்துல ஆண்டவரே வந்து அங்கே வாசம் செய்கிறார். அவர் நடுவில் இருந்து எல்லா காரியங்களையும் பார்த்து கொள்கிறார். நீங்கள் எங்கெல்லாம் தேவனை துதிக்கிறீங்களோ, எந்த சூழ்நிலையில் தேவனை துதிக்கிறீங்களோ, ஆராதிக்கிறீங்களோ, பாடல்களை பாடுகிறீர்களோ, கம்பீரித்து தேவனுக்கு பாட்டு பாடுறீங்களோ, அந்த இடத்துல தேவன் வந்து வாசம் செய்கிறார். ஒருவேளை நீங்கள் பலவீனமாக இருக்கலாம். பலவீனத்தின் நடுவில் கம்பீரித்து பாடுங்கள். நிறைய பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்து இருக்கலாம். பிரச்சனைகள் நடுவில் பாடுங்க. அநேக கவலைகள் உங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கலாம். கவலையின் நடுவில் தேவனை கம்பீரித்து பாடுங்கள். எதனால் நம்ம அப்படி செய்யணும் அப்படின்னா, நாம் கம்பீரித்து பாடும் பொழுது, துதிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது அந்த சூழ்நிலை நடுவில் தேவனை அங்கே வர வைக்கிறோம். தேவன் வருவதற்கு, வந்து வாசம் செய்வதற்கு ஒரு வழியாக, வாசலாக, வாய்க்காலாக இருக்கிறது தான் நம்முடைய ஆராதனையும் நம்முடைய துதியும். ஆகவே உங்களுடைய சூழ்நிலை இப்பொழுது எதுவாக இருந்தாலும் அது நடுவில் கம்பீரித்து பாடுங்கள். Sing in your weakness, praise in the middle of your problems and worship in the middle of your worries. இன்றைக்கும் கர்த்தர் உங்கள் நடுவில் வந்து வாசம் பண்ண போகிறார். அவரை கம்பீரித்து பாடுங்கள். சூழ்நிலையை பார்க்காதீங்க. சூழ்நிலையை தலைகளாக மாற்றுகிறவர் உங்கள் நடுவில் வாசம் பண்ண போகிறார். ஆகவே இந்த நாள் முழுவதும் அவரை கம்பீரித்து பாடி துதிக்கும்படிக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள்.